கடகம் ராசிக்கு 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த கடகம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதமும் அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய காலம்தான். அதிர்ஷ்ட காற்றில் ஆடும் என்றே சொல்லலாம். என்னன்னா சூரியன் குரு சேர்க்கை ராசியில புதனும் சேருது. இப்ப எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் நடக்க போகுது. ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திச்சு ஒரு கூடுதல் பொறுப்பை வாங்கலாம், அல்லது ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு உங்ககிட்ட வரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அல்லது குடும்பத்துல கூட ஒரு பொறுப்பு நீங்க சுமக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது தேடி வரும் பொறுப்புகள். அந்த வகையில சில விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அதே போல மாதத்தோட இறுதியில சூரியன் 2ஆம் பாவகத்துக்கு வந்து ஆட்சி பெறுறது தனவரவில் இருந்த தடைகள் நீங்கும். அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையை விட்டவங்களுக்கு, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்குமே இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த குரு பகவானை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாசம் ஆயில்ய நட்சத்திரத்துக்குமே வருது. வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல இந்த ராகு வந்து சதயத்தை விட்டு அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துருது. உங்க ராசிக்கு 8ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய ராகு. இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ். ஏன்னா 10 குடியினுடைய நட்சத்திரத்துல ராகு இருக்கும்போது தொழில் விருத்தி ஆகும், டெவலப்மெண்ட் அதிகமாகவே இருக்கும். அதே சமயத்துல சில விஷயங்கள்ல கவனமாகவும் இருக்கணும். அதை வந்து என்னன்றது இந்த வீடியோல நம்ம பொது பலனாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. கடகம் ராசிக்கு பொறுத்தவரையிலும் ராசியிலே இருக்கக்கூடிய குரு ஜென்ம குருவாக உங்களுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. குழப்பங்கள் இருக்கு, இடமாற்றங்கள் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். அது ஒரு வேலை விஷயமா ஊதிய உயர்வோடையோ பதவி உயர்வோடையோ இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். வீடு மாற்றத்தால் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருப்பீங்க. அதாவது கடந்த காலத்துல வீடு மாறாம பழைய வீட்டிலே இருந்திருந்து சில கஷ்டங்களை பட்டு அதுல இருந்து புதிய வீட்டுக்கு, அதாவது ஒண்ணு வீடு வாங்கி போயிருப்பீங்க, இல்ல வாடகை வீடுன்னா கூட வேற வீட்டுக்கு மூவ் பண்ணியிருப்பீங்க. அதனால மன நிம்மதி, உடல் நலம் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். குறிப்பா பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல விஷயத்துல தான் கவனம் செலுத்திக்கணும். இந்த ஜென்ம குருவால இந்த சூரியன் ராசிலேயே இருக்கிறது அப் டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை. அதனால கொஞ்சம் கோபம் வரும். கோபம், டென்ஷன், அவசர முடிவு அதையும் தவிர்க்கணும். அதே சமயத்துல இந்த சூரியன் குரு சேர்க்கை வந்து சிவராஜ யோகத்தை கொடுக்கும். புதனும் சேர்க்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க நீண்ட நாளா எதிர்பார்க்கிற பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, தேர்வு எழுதுறீங்கன்னா அதுல சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே நான் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் இந்த காலகட்டத்துல வருதுன்னாக அதுல பாசிட்டிவா இருக்கும். மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட ஒரு கான்பிடென்டா இருப்பீங்க. ஒரு நல்ல சிந்தனை அதிகமா இருக்கும், பாசிட்டிவ் மைண்ட் இருக்கும். அந்த பாசிட்டிவ் மைண்டால நிறைய பாசிட்டிவான விஷயங்களை செய்ய போறீங்க. சந்திக்கக்கூடிய நபர்களும் பாசிட்டிவா இருப்பாங்க. அதுதான் முக்கியம். நம்ம மைண்ட் வந்து எப்படி இருக்கோ அதுதான். நம்ம ஒரு குழப்பத்திலையும் விரக்தியிலையும் ஒரு நெகட்டிவிட்டிலையும் இருக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம சந்திக்கிறவங்களும் அந்த மாதிரியானவர்களாவே இருப்பாங்க. அதனால மேலும் குழப்பம், மேலும் டென்ஷன் தான் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்க ஒரு பாசிட்டிவான ஒரு வட்டத்துல இருக்க போறீங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அந்த வகையில இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன் வரத்துக்கு கூட வாய்ப்பு உண்டு. செட் ஆகவும் வாய்ப்பு உண்டு மாதத்தோட இறுதியில. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பெறும் போது குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். சில பேருக்கு ஆல்ரெடியே கூட சில உறவுகள் இருக்கும். இந்த உறவுகள் வந்து மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த சனி வக்ரம் பெற்று உங்க ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ஏற்கனவே ஏற்பட்ட உறவில் சில மனக்கசப்புகளால் பிரிந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்போ மீண்டும் பார்க்கக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். காதலர்களுக்குமே இது பொருந்தும். காதல்ல மனக்கசப்பு, பிரிஞ்சிருக்கிறோம், மீண்டும் சந்திக்க முடியுமான்னாக சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த உறவு உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதாவது சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் மீண்டும் அந்த நட்பு அல்லது உறவு கான்பிடென்டா கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல மறுமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னாக்க மறுமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த சனி வந்து வக்ரம் பெற்று இருக்கிறதுனால மேக்சிமம் குடும்ப வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்ப்பாளர்களுடைய நட்பு, உறவு இந்த மாதிரிலாம் ஏற்படும். கல்யாண வாழ்க்கையிலேயே இருக்கிறீங்க, ஆனா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்குன்னா கூட சில பேருக்கு அந்த எதிர்ப்பாளினர் உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்புமே உண்டு. அந்த எதிர்ப்பாளினர் உறவில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அதே போல ஆல்ரெடி ஒரு உறவில் இருந்துகிட்டு எதிர்ப்பாளினர் உறவு ஏற்படுதுன்னா
அந்த உறவாலையும் குடும்ப வாழ்க்கையில சில சிக்கல்கள் ஏற்படும். அதனால கொஞ்சம் அந்த உறவுக்கு ஒரு எல்லை என்பது நிர்ணயிச்சு நீங்க அதை பழகுறது நல்லது. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க ஆஸ் யூஷுவலா உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு, குறிப்பா வந்து எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திப்பீங்க, புதிய காதல் வரும், இளைய தலைமுறையாக இருந்தா அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். இப்போ சப்போஸ் வயதானவர்களாக இருக்கீங்கன்னா கூட இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களை விரும்புறதுக்கோ அல்லது உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ ஒரு எதிர்ப்பாளினர் வரலாம். ஆனா அந்த எதிர்ப்பாளினர் உறவு என்பது நீங்க தனிமையா இருக்கீங்க, இதுவரையில எனக்கு எந்த உறவும் இல்லை அப்படின்னாக்க அந்த உறவு நீங்க ஏத்துக்கலாம். ஆனா ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கிறீங்க அப்படின்னாக்க அந்த உறவு வருது, அவங்க உங்ககிட்ட பேசுறாங்க, பழகுறாங்க, அல்லது அது கண்டினியூ ஆகுது அப்படின்னா அதனால பண விரையும், ஒரு ஆதாயத்தை நோக்கி தான் உங்களோட அவங்க பழகுவாங்க. அந்த வகையில பண விரையும், மனக்கசப்பு, அவங்க திடீர்னு விலகி போனாக ஏமாற்றம், இதெல்லாம் வந்து ஏற்படும். ஸோ அதுலயும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா தான் ஒருத்தரோட பழகுறது ரொம்ப முக்கியமானது. அதுலதான் உங்க நேம் கெடுறதுக்கோ உங்களுடைய புகழ் குறையறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. அந்த விஷயத்துல கவனமா இருந்துங்க. மற்றபடி ஒன்னா இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு நிலையில் எப்படி இருக்கும்னாக்க இந்த குரு பார்வை வந்து 7ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை இல்லை. வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் வரும், வாழ்க்கை துணைவர் வகையில சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதே போல நீங்களுமே கூட ஒரு புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தந்தை வழி ஆதாயங்களும் கொஞ்சம் இருக்கும். தாயார் மேல நிறைய பாசம், பற்று, அன்பெல்லாம் வச்சிருந்தா கூட தந்தை வழி ஆதாயத்தால் இந்த காலகட்டத்தில் நீங்க பெனிஃபிட் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வந்து நீசமாகிறாரு இந்த 3ஆம் பாவகத்துல. அப்போ தாயாருக்கு உடல்நல தொந்தரவு, பாதிப்பு, அதற்கு செலவு கொஞ்சம் வரும். தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. சில பேருக்கு தாயாரால பிரச்சனைகளும் வரும், தாயாரால மன வருத்தம், சச்சரவுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதுவுமே வரும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த சுக்கிரன் நீசம் பெற்று இருந்தாலும் சனி பார்வையில் இருக்கு. அப்போ வந்து எதிர்ப்பாளினர் உறவில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிறது நல்லது. அதாவது நான் சொன்ன மாதிரி துணை இருக்கிறவங்க மேலும் ஒரு துணை வருதுன்னாக்க அந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும். அல்லது துணை இல்லை, திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் தனியா இருக்கிறேன்னாக்க உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு, அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படக்கூடிய வாய்ப்புமே உண்டு. அதே போல தொழிலை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா இடமாற்றங்கள் ஏற்படும் சில பேருக்கு, அல்லது இருக்கிற இடத்துல டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஏற்படும், ப்ரொமோஷன் ஏற்படும். சில பேருக்கு ஊதிய உயர்வுக்கான நல்ல செய்தி வரும், அல்லது ஊதிய உயர்வு அங்க கிடைக்கலனா கூட எக்ஸ்ட்ரா வெளியில ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணி கமிஷன் பேசிஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். மதிப்பு மரியாதை இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் ஒரு நல்ல பொறுப்பு கொடுத்து இது செஞ்சு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நீங்க அதை முடிச்சு கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அதனால மேலதிகாரிகளுடைய பாராட்டும் இருக்கும். உத்தியோகம் தொடர்பான இழுபறிகள் இந்த மாதத்தில் பெரிதாக இல்லை, இழுபறிகள் நீங்கும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை புதன் ராசியில் இருக்கிறதுமே கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா விரையாதிபதி 3 கூடியவன் புதன் ராசிலேயே இருக்கிறாரு மேக்சிமம். அந்த வகையில உடல்நலத்துல பார்த்துங்க. ஸ்கின் ப்ராப்ளம், அதே போல அலர்ஜி மற்றும் வீசிங் ட்ரபிள், மேலும் வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கை கால் வலிக்கிறது, மூட்டுக்கள் வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள், தலைவலி, கண் தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாமே வரும். கொஞ்சம் அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். சில பேருக்கு வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, மாதத்தோட இறுதியில வீடு வாங்குறதுக்காக முயற்சிகள் செய்யறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது பாசிட்டிவா இருக்கும், அது சக்சஸ் ஆகும் அந்த முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க விற்கிறதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்டு இருப்பீங்க, அந்த விற்கிறதுக்கான வாய்ப்புமே வரும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து ராகு வந்து அவிட்டம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலையும், கேது வந்து மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கு. ராகு வந்து செவ்வாயோட சாரத்துக்கு வர்றது, செவ்வாயும் வந்து உங்களுக்கு வந்து ஏறதால ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கு. ராசிக்கு 12ல செவ்வாய் இருக்கும்போது தொழில் நல்லா இருக்கும். தொழில் காரணமாக கொஞ்சம் வெளியில கூட ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில. அதாவது ஒன்னாவே இருக்கிறவங்க கூட தொழில் காரணமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தாம்பத்திய வாழ்க்கையில கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும், அல்லது தாம்பத்திய வாழ்க்கையில கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். பிசினஸ் பண்றவங்க தொழிலுக்காக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதற்கு கொஞ்சம் செலவு பண்ணி கொஞ்சம் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அல்லது சில பேர் கடையை மாத்துவீங்க, சில பேர் வந்து தொழிலை மாத்துவீங்க, அதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த 8ஆம் இடத்துல ராகு இருந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தொழில் மூலம் லாபங்கள் வரும். அதனால கடனுடைய அழுத்தங்கள் இல்லாமல் இருப்பீங்க, கடனை ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கேது வந்து 2ஆம் பாவகத்தில் இருக்கு. இந்த கேது 2ஆம் பாவகத்தில் இருந்து சூரியனும் 2ஆம் இடத்துல ஆட்சி பெறதுனால பட்டுன்னு பேசிடுவீங்க, முகத்தில் அடித்தார் போல வந்து சில நேரங்கள்ல
உண்மையை சொல்லிடுறதுனால உறவுகளோட சில மனக்கசப்புகள் வரலாம். குடும்ப வாழ்க்கையில் கூட கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆர்குமெண்ட்ஸ் வரும். நீங்க வெளிப்படையா பேசுறதுனால சில கருத்து வேறுபாடு வரும். அதனால கூட இந்த தாம்பத்திய வாழ்க்கையில பாதிப்புகள் வரலாம். தாம்பத்திய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் அல்லது தாம்பத்தியம் கிடைக்காத சூழ்நிலைகள் வரலாம். நீங்க விருப்பப்பட்டாலே அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை வரும். கீழே எதிர்பாலினர் வருது, எதிர்பாலினர்கிட்ட இருந்து அப்ரோச்சஸ் வருதுன்னாக்க அதுலயும் நீங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுதான் நேமக்கு எடுக்கும். அதுதான் இந்த முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில விஷயங்கள்ல கவனமாக இருந்தாலும் குறிப்பா சுபகாரிய தடைகள் நீங்கும், சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த வழக்குகள் இருக்கிறவங்க, திருமண வாழ்க்கையில பிரச்சனையோடு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான முடிவுகளை நோக்கி உங்க வழக்குகள் போகும். அந்த வகையில பாசிட்டிவான விஷயம்தான். மேலும் 5 குடிவன் பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் ராசிக்கு 12 இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில செலவுகள் ஆகும். பிள்ளைகளுக்காக விரைய செலவுகள் நிறைய பண்ணுவீங்க. அதாவது சுப விரயங்கள் தான். கல்வி கட்டணம் கட்டுறது, திருமணம் செட் ஆகிறது, அல்லது அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, இப்படி கொஞ்சம் நீங்க செலவு பண்றது அல்லது அவங்களை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பாகவே படிப்பீங்க. மேலும் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும்தான் பிரச்சனை, அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விரும்பிய கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புமே உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் புதனோட வீட்டில் இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது மருத்துவம் சார்ந்த துறை, ரியல் எஸ்டேட்டு, கமிஷன், கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில், ஆசிரியர் பணி, வாக்காளர் பிழைக்கக்கூடிய தொழில், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், நிர்வாகம், இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்கள், வங்கி துறையில் இருப்பவர்கள், நிதி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், நீதித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் தான். வருமானம் ஆஸ் யூஷுவலா வந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு எக்ஸ்ட்ரா கூட வருமானம் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கடனை கட்ட போறீங்க. சுபகாரியங்களும் செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு சில பேருக்கெல்லாம். இந்த பூசம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. இந்த நேரத்துல ஒரு வீடு மாற்றமோ இடமாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. திடீர்னு அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படும். திருமணம் ஆகாம ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா டக்குன்னு செட் ஆயிடும் வரன். அல்லது ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, வருமானாக அதை டக்குன்னு கைக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திடும். தொழில கூட பிசினஸ்ல கூட திடீர்னு வருமானம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும். மேலதிகாரிகளால் பாராட்டுக்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட காற்றில் இந்த நேரத்துல மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய காலகட்டம் தான் பூசம் நட்சத்திரத்திற்கு. அதே போல ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் உடல்நலம் விஷயத்துல கவனம் செலுத்திங்க. மேலும் இந்த பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்னாக்க, அதாவது ஒன்னாவே இருக்கிறவங்களுக்கு சில ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். அதனால தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே போல ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலும் இந்த நேரத்துல பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கான நல்ல செய்தி வரலாம். அல்லது புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய கருத்து வேறுபாடு இல்லை. ஆனாலும் தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு எதிர்ப்பாளினுடைய உறவு, நட்பு போன்றவை ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே எதிர்ப்பாளினுடைய உறவு அல்லது நட்பு ஏற்படக்கூடிய வாய்ப்போ அல்லது விட்டு போன உறவை மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த சந்திப்பு நெருக்கமாக ஆகிறதுக்குமே வாய்ப்பு உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல அந்த உறவு தொடர்றதா வேண்டாமா என்ற குழப்பங்கள் இருக்கும். ஆனாலும் அந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். அதனால நிதி நிலைமை சீராகவே இருக்கும். கடனை கூட திருப்பி அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். திடீர்னு பதவி உயர்வோ அல்லது ஒரு நல்ல ஒரு வாய்ப்போ இந்த நேரத்துல கிடைச்சி வேற ஒரு இடமாற்றம் ஏற்படும். வேற வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையோ அல்லது வேற ஒரு கம்பெனிக்கு போகக்கூடிய சூழ்நிலையோ சில பேருக்கு ஏற்படும். கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதே போல வேலைக்காகவே நிறைய ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். சில பேருக்கு குடும்பம் ஒரு பக்கமும் நீங்க ஒரு பக்கமும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால அந்யோன்யம் குறைவாக இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். அதனால மற்றபடி சிறப்பான மாதம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு கஷ்டங்களை தீர்க்கும். நன்றி, வணக்கம்.